அஸ்வத்தாமோட பிரம்மாஸ்திரம் உத்திரோட கருவில் இருந்த குழந்தையான பரீட்சித்தை கொன்ற போது கிருஷ்ணர் உயிர் கொடுத்து காப்பாத்துவாரு. கிருஷ்ணர் இறந்த உடனே பாண்டவர்கள் கலியுகம் ஆரம்பிக்க போகுது, அதனால இந்த உலகத்தை விட்டு கிளம்பலாம்னு முடிவு பண்றாங்க. ஹஸ்தினாபுரத்துக்கு பரீட்சித்து அரசனாக்கி விட்டு போவாங்க. கிருஷ்ணர் இறந்த உடனே பூமியில அதர்மத்தை விழிக்க கலியரக்கன் வருவாரு. உடனே பரீட்சித் மகாராஜாவோட வாளை எடுத்து, ஹே கலியரக்கனே, நான் இருக்கும் வரையில் நீ இந்த பூமியில காலடி எடுத்து வைக்க முடியாதுன்னு சொல்லுவாரு. பாண்டவர்களோட வாரிசான பரீட்சித்தை ஜெயிக்க முடியாதுன்னு கலியரக்கன் அவரோட தோல்வியை ஒத்துக்கிட்டு சரணடைவாரு. சத்திரிய தர்மப்படி சரணடைஞ்சவங்களை கொல்லக்கூடாது, அதனால பரீட்சித் மகாராஜா கலியரக்கனை மன்னிச்சு விட்டுருவாரு. உடனே கலியரக்கன் பரீட்சித் மகாராஜா கிட்ட என்ன கேட்பாருன்னா, நான் இந்த பூமியில வாழ்றதுக்கு ஏதாச்சும் ஒரு இடம் தாங்க, நாங்க போய் பொழைச்சுக்கிறேன்னு சொல்லுவாரு. சூதாட்டம் ஆடுகிற இடம், பெண்களை அவமரியாதைப்படுத்துகிற இடம், பிராணிகளை கொல்ற இடம், இந்த மாதிரி 10 இடங்களை பரீட்சித் மகாராஜா கலியரக்கனுக்கு கொடுப்பாரு. உடனே கலியரக்கன் உங்க மக்கள் யாருமே இந்த 10 இடத்துக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிடுவாரு. அதுக்கப்புறமா தான் கலியுகமே ஆரம்பிக்கும்.